Hello friends, welcome back to my channel Kritika's Academy. GKல UNESCO World Heritage Sites in India அப்படின்றதுல 3 classes வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் இந்த வீடியோ தான் லாஸ்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யுனெஸ்கோ, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸை வந்து இவாலுவேட் பண்ணி அதை வந்து லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்றது கல்ச்சுரல் அல்லது நேச்சுரல் ஹெரிட்டேஜில் இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய பிளேசஸ். வேர்ல்டு லெவலில் எங்கே இருந்தாலும் ஒன்று கல்ச்சுரல் லெவலில் அல்லது நேச்சுரல் லெவலில், அதாவது இயற்கையோட ஒன்று இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாமே இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணப்படும். ஸோ இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் அப்படின்றது 1972 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் எந்தெந்த சைட்ஸ் வந்து இதில் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அஜந்தா கேவ்ஸ், எல்லோரா கேவ்ஸ், ஆக்ரா ஃபோர்ட் அண்ட் தாஜ்மஹால். இந்தியா லெவலில் 1983 செஷன் ஆஃப் த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டியில் வந்து இந்த சைட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணப்பட்டுச்சு. இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 3 கிளாஸஸில் கொடுக்காம இப்போ ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக இந்தியாவிலேருந்து 2 சைட்ஸ் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. லேட்டஸ்ட் சைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய டோலவீரா அப்படின்ற சைட் 2021 தான் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அஸ் ஆஃப் ஜூலை 2021 பார்த்தோம் அப்படின்னா 36 ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியாவில் 19 ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. இதில் மகாராஷ்டிரா அப்படின்றதுல தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கு. 5 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு. அட் ப்ரெசன்ட் பார்த்தோம் அப்படின்னா 40 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்றது லொக்கேட் ஆயிருக்கு. இதில் 32 வந்து கல்ச்சுரல் பேஸ்ட், 7 வந்து நேச்சுரல் பேஸ்ட் அண்ட் 1 வந்து என்ன அப்படின்னா மிக்சட். போத் கல்ச்சுரல் அண்ட் நேச்சுரல் க்ரைட்டீரியா ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே இந்த ஆர்கனைசேஷனுடைய செலெக்ஷன் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து 6th லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் கொண்டு இருக்கிறதா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சைட்ஸ் என்னென்ன அப்படின்றத அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அஜந்தா கேவ்ஸ், எல்லோரா கேவ்ஸ், ஆக்ரா ஃபோர்ட், ஹுமாயூன்ஸ் டோம், குதுப் மீனார், ராக் ஷெல்டர்ஸ் ஆஃப் பீம்பத்கா, சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ், இந்த மாதிரி 29 சைட்ஸ் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடியதை நெக்ஸ்ட் கிளாஸில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ டோட்டல் 38 இருந்தது, இப்போது 40 சைட்ஸாக வந்து ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த 39th அண்ட் 40 என்ன அப்படின்றதும் பார்ப்போம். அண்ட் 30th சைட்ல இருந்தும் இப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஹில் ஃபோர்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆரவல்லிஸ் மவுண்டைன் ரேஞ்சினுடைய அந்த ராக்கி பிளேசஸில் சிச்சுவேட்டாக இருக்கக்கூடிய சீரீஸ் ஆஃப் சைட்ஸ் தான் இந்த ஹில் ஃபோர்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்றது. அந்த காலத்தில் இருந்த ராஜ்புத்துடைய மிலிட்ரி ஆர்கிடெக்சருக்கு இந்த சைட்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிளாக இருக்க நிறையா ஹில் ஃபோர்ட்ஸ் அப்படின்றது இங்கே இருக்கிறதுனால ராஜ்புத்தினுடைய டிஃபென்சிவ் ஆர்கிடெக்சருடைய டெவலப்மெண்ட்க்கு இந்த ஹில் ஃபோர்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு. இந்த மிலிட்ரி ஆர்கிடெக்சர் மட்டும் இல்லாமல் நிறையா கம்ப்ளீட் வில்லேஜஸும் வந்து காணப்படுது. எல்லா வில்லேஜஸும் வால்டு காம்பவுண்ட்ஸில் வந்து கட்டப்பட்டிருந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சித்தூர் ஃபோர்ட், கும்பல்கர் ஃபோர்ட், ரத்தம்பூர் ஃபோர்ட், காக்ரோன் ஃபோர்ட், ஆமர் ஃபோர்ட், ஜெய்சல்மர் ஃபோர்ட், இது எல்லாமே இந்த 4 காம்ப்ளெக்ஸஸில் பேலசஸும் இருக்குது, ஹிந்து டெம்பிள்ஸும் இருக்குது, ஜெயின் டெம்பிள்ஸும் இருக்குது, அர்பன் சென்டர்ஸ் அண்ட் ட்ரேடிங் சென்டர்ஸும் காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராணி கி வாவ். இதை வந்து த குயின் ஸ்டெப்வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பத்தான் அப்படின்ற பிளேஸில் குஜராத்தில் இருக்கக்கூடியது. இது வந்து ஃபேமஸ் ஸ்டெப்வெல். இதனுடைய சைஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்னால ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது 210 ஃபீட் வந்து லென்த் கொண்டது, விட்த் அப்படின்றது 66 ஃபீட் அண்ட் டெப்த்ன்னு பார்த்தோம்னா 89 அடி கொண்டிருக்கு. அண்ட் மோர் தென் 500 ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் காட் வந்து இந்த ராணி கி வாவ் அப்படின்றதில் சிச்சுவேட் ஆகிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கல்ப்சர்ஸ் வந்து விஷ்ணுவுடைய உருவங்களை கொண்டதாக தான் இருக்குது. ஸோ விஷ்ணுவினுடைய அவதாரான கல்கி, ராமா, நரசிம்மா, வாமன், வராகி அண்ட் அதர் அவதார்ஸ்லையும் இந்த ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்றது வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அவங்களுடைய ரிட்டர்ன் டு த வேர்ல்டு, உலகத்துக்கு அந்த கடவுள் திரும்ப வர்றதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதத்துலையும் நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து காணப்படுது. அதே மாதிரி அப்சரா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் உமனினுடைய ஸ்கல்ப்சர்ஸும் காணப்படுது. இந்த அப்சரா அப்படின்ற உமன் வந்து அந்த காலத்தில் கடவுளுடைய, அதாவது டெம்பிள்ஸில் வந்து டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அரசவைகளில் ஆடக்கூடிய பெண்ணாகவும் இந்த அப்சரா இருந்ததா சொல்லப்படுது. ஸோ அவங்களுடைய நிறைய உருவங்களும் இங்கே வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க். இது ஹிமாச்சல் பிரதேஷில் லொக்கேட் ஆயிருக்கு. குல்லு அப்படின்ற பிளேஸில் இருக்குது.
ஹை ஆன ஆல்பைன் பீக்ஸ், நிறையா உயரமான சிகரங்களை கொண்டதாகவும் நிறையா மெடோஸ் அண்ட் ரிவரைன் ஃபாரஸ்ட்டும் இதில் இருக்குது. இதனுடைய டோட்டல் ஏரியா அப்படின்றது 90,540 ஹெக்டேர். அப்பர் மவுண்டெயின் அப்படின்றதுல கிளேசியல் பார்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த இடத்துலேருந்து ஸ்னோலேருந்து மெல்ட் ஆகி வரக்கூடிய நிறைய ரிவர்ஸ் அப்படின்றது காணப்படுது. அண்ட் இந்த ரிவர்ஸ் வந்து கீழே ஓடும்போது டவுன் ஸ்ட்ரீமில் அந்த ஓடைகளாக இருக்கக்கூடியதை வந்து நிறைய மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அங்கே. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் யூசர்ஸ்க்கும் இந்த வாட்டர் சப்ளைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அண்ட் இந்த கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் அப்படின்றது ஹிமாலயா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டினுடைய ஒரு பார்க். இங்கே 25 ஃபாரஸ்ட் டைப்ஸ் வந்து காணப்படுது. அண்ட் இங்கே வந்து நிறையா ஃபவுனா ஸ்பீசிஸ், அனிமல்லே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து காணப்படுது. ஸ்னோ லெப்பர்ட், மவுண்டெயின் கோட், இந்த மாதிரியான பல ஸ்பீசிஸ் வந்து இந்த கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க்கில் காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆஃப் நாலந்தா மகாவீரா அட் நாலந்தா. இது வந்து பீகாரில் இருக்குது, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. நிறையா மொனாஸ்டிக் அண்ட் ஸ்காலஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனுடைய ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் கொண்டது தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆஃப் நாலந்தா மகாவீரா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய பீரியட் அப்படின்றது 3rd century பிசியிலிருந்து 13th century CES சார்ந்தது. நிறையா ஸ்துபாஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரைன்ஸாக இருக்கட்டும், விஹாராஸாக இருக்கட்டும், நிறைய ரெசிடென்ஷியல் அண்ட் எஜுகேஷனல் பில்டிங்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து ஸ்டோன், மெட்டல், ஸ்டுக்கோ இதிலெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. நாலந்தா அப்படின்றது இந்தியன் சப்கான்டினென்ட்டினுடைய மோஸ்ட் ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டியாக கருதப்படுது. பல்வேறு நாடுகள்லேருந்து இந்த இடங்களை வந்து தங்கி இருந்து படிச்சிருக்காங்க. சீனா மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்தும் வந்து இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்துருக்காங்க. அண்டு ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதற்கு முக்கியமான ஒரு காரணியாக இந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ரொம்ப நாளாக இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 800 இயர்ஸ் கிட்ட. இதை வந்து குமரகுப்தா 1 அப்படின்ற ரூலர் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் பல இது வந்து ரியூன்ஸாக காணப்படுது. அதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா பக்தியார் கில்ஜி அப்படின்ற ரூலர் வந்து தன் இனத்தை சேர்ந்த மென்னை விட இவங்க எல்லாரும் ஸ்காலராக இருக்கிறதுனால, நாலேஜ் லெவலில் அதிக அளவில் இருக்கிறதுனால அதை பொறுத்துக்காம அவர் வந்து இந்த யூனிவர்சிட்டியினுடைய லைப்ரரியை வந்து தீ வச்சதா சொல்லப்படுது. அண்ட் அங்கே எவ்வளோ புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அளவுக்கு தீ வச்சு தான் அந்த லைப்ரரி ஃபுல்லாத்தையும் அவங்க வந்து டெமாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு இந்த யூனிவர்சிட்டி அப்படின்றது ஒரு அறிவு களஞ்சியமாக காணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கஞ்சன்ஜன்கா நேஷனல் பார்க். இது வந்து ஹிமாலயன் ரேஞ்சினுடைய ஹார்ட்டில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் சிக்கிம். இந்த கஞ்சன்ஜன்கா நேஷனல் பார்க் அப்படின்றதுல நிறையா பிளெயின்ஸ், வேலிஸ், லேக்ஸ், கிளேஷியர்ஸ் அண்ட் நிறைய ஸ்னோ கேப்டு மவுண்டெயின்ஸ் வித் ஏன்ஷியன் ஃபாரஸ்ட்டும் காணப்படுது. அண்ட் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேர்ல்ட்ஸ் 3rd ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் கஞ்சன்ஜன்கா அப்படின்றதும் இந்த நேஷனல் பார்க்கில் லொக்கேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஆர்கிடெக்சரல் ஒர்க் ஆஃப் லீ கார்பசியர் அப்படின்றது இதனுடைய லொக்கேஷன் சண்டிகர். இந்த லீ கார்பசியர் அப்படின்றவர் வந்து நிறைய இடங்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. அர்ஜென்டினா, பிரான்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல அண்ட் இந்தியாலையும் சண்டிகர் அப்படின்ற பிளேஸ்ல இவருடைய ஒர்க் வந்து இருக்கு. இந்த சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவருடைய ஒர்க்ல 17 சைட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. அண்டு 7 கண்ட்ரீஸ்ல இவருடைய ஒர்க்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சண்டிகர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சைட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், செக்ரட்டரியேட் ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஆர்கிடெக்சரல் ஒர்க் ஆஃப் லீ கார்பசியர் இன் இந்தியாவாக காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக் சிட்டி ஆஃப் அஹமதாபாத். இது வந்து குஜராத்தில் இருக்கு. இது வந்து ஒரு வால்டு சிட்டி. வால்டு சிட்டி அப்படின்னு என்ன சொல்லுவோம், வாலால் சரவுண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஹ்மத் ஷா 1 அப்படின்ற சுல்தான் 15th செஞ்சுரியில் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா சபர்மதி அப்படின்ற ரிவரினுடைய ஈஸ்டர்ன் பேங்க் சைடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நோட்டபிளி பார்த்தோம் அப்படின்னா இந்த பத்ரா சிடேட்டல், வால்ஸ், கேட்ஸ் ஆஃப் த ஃபோர்ட் சிட்டி அண்ட் நிறையா மாஸ்க் அண்ட் டோம்ஸ் வந்து இங்கே வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. இது வந்து அந்த காலத்திலேருந்தே சுல்தானேட் பீரியட்லேருந்தே ஆர்கிடெக்சரல் ஹெரிட்டேஜுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸாக காணப்படுது. நிறையா ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் ஆஃப் லேட்டர் பீரியட்ஸும் இந்த ஹிஸ்டாரிக் சிட்டி ஆஃப் அஹமதாபாத் அப்படின்றதுல இருக்கு. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவுசஸ் அப்படின்றது டென்ஸ்லி பேக்டா ட்ரெடிஷ்னல் டைப்பில் கட்டப்பட்டிருக்கு. அண்ட் ட்ரெடிஷ்னலான ஸ்ட்ரீட்ஸ் வந்து இதில் காணப்படுது வித் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் சச்சஸ் பேர்ட் ஃபீடர்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் வெல்ஸாக இருக்கட்டும், ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே காணப்படுது. இந்த சிட்டி அப்படின்றது குஜராத்தினுடைய ஸ்டேட்டுக்கு கேபிட்டலாக 6 சென்ச்சுரிஸாக வந்து இருக்குது அப் டு த ப்ரெசன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த விக்டோரியன் அண்ட் ஆர்ட் டெக்கோ என்செம்பிள் ஆஃப் மும்பை. இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது.
ஸோ இந்த ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்றது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் த விக்டோரியன் கோத்திக் பில்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் டெக்கோ பில்டிங்ஸ். என்னென்ன மாதிரியான பில்டிங்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பே ஹைகோர்ட், ராஜாபாய் கிளாக் டவர், ஈரோஸ் சினிமா அண்ட் கான்வெகேஷன் ஹால், யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை, யூனிவர்சிட்டி லைப்ரரி மும்பை, இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த விக்டோரியன் அண்ட் ஆர்ட் டெக்கோ என்சம்பிள் ஆஃப் மும்பை அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ப்பூர், இது வந்து ராஜஸ்தான்ல லொக்கேட் ஆயிருக்கு. இதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஷவாய் ஜெய்சிங் டூ அப்படின்றவர் 1727ல. அன்லைக் அதர் சிட்டிஸ் மற்ற எல்லாமே வந்து ஹில்லி டெரைன்ல லொக்கேட் ஆயிருக்கு. பட் ஜெய்ப்பூர் அப்படின்றது பிளெயின் ஏரியாஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் வேதிக் ஆர்கிடெக்சர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற விதத்துல ஒரு கிரிட் பிளான்ல வந்து இந்த சிட்டி அப்படின்றது வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்றது கண்டினியூஸா இருக்கு. அண்ட் எல்லா ஸ்ட்ரீட்ஸும் சென்டர்ல வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் யூஸ் பண்ணிக்கிறதற்கு லார்ஜான பப்ளிக் ஸ்கொயர்ஸ் மாதிரியான அமைப்பை கொண்டிருக்கு. ஸோ இந்த பப்ளிக் ஸ்கொயர்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சௌப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரிட் அமைப்பை கொண்டிருக்கு. ஒவ்வொரு அமைப்புலையும் லார்ஜான பப்ளிக் ஸ்கொயர்ஸ் அப்படின்றது காணப்படுது. நிறையா மார்க்கெட், ஸ்டால்ஸ், ரெசிடென்சஸ், டெம்பிள்ஸ் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீட்ஸை ஒட்டி கட்டியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கட்டிட முகப்பு யூனிஃபார்ம் ஃபேக்கேட்ஸ் அப்படின்றது காணப்படுது. இந்த சிட்டியினுடைய அர்பன் பிளானிங் வந்து எப்படி வந்து ஏன்ஷியன்ட் ஹிந்து ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ல இருந்து மாடர்ன் முகல் ஸ்டைலாக இருக்கட்டும் அஸ் வெல் அஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸாக இருக்கட்டும் எப்படி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ நிறைய ட்ரெடிஷ்னல் ஹிந்து கான்செப்ட்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்னுடைய ஆர்கிடெக்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காக்காத்தியா ருத்ரேஸ்வரா டெம்பிள், இது ராமப்பா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணப்பட்ட யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். இது வந்து தெலங்கானாவில் லொக்கேட் ஆயிருக்கு. பாலம்பெட் அப்படின்ற வில்லேஜில் இது லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து ஹைதராபாத்தினுடைய நார்த் ஈஸ்டர்ன் சைடில் அப்ராக்சிமேட்லி ஹைதராபாத்லேருந்து 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கக்கூடியது. இந்த டெம்பிள் அப்படின்றது லார்டு சிவாக்கு கட்டப்பட்ட ஒரு டெம்பிள், ஒரு வால்டு காம்ப்ளெக்ஸில். யாருடைய காலத்தில் இந்த டெம்பிள் கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம்னா காக்காத்தியா அப்படின்ற ரூலர்ஸ் வந்து ஆட்சி பண்ண காலத்தில். ஸோ 1123லேருந்து 1323 CE பீரியடுக்குள்ளே இது கட்டப்பட்டிருக்கு அண்டர் த ரூலர்ஸ் கணபதி தேவா அண்ட் ரிச்சார்ட்ல ருத்ர ரெட்டி அப்படின்ற மன்னர்களுடைய காலத்தில். இந்த டெம்பிள் அப்படின்றது சாண்ட் ஸ்டோனில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது 12th செஞ்சுரியில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அண்ட் 40 இயர்ஸ் கண்டினியூஸாக இதை கட்டினதாகவும் சொல்லப்படுது. இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா பீம் அண்ட் பில்லர்ஸ் எல்லாமே டெக்கரேட்டடாக கிரானைட் மற்றும் டொலரைட் ஆகிய மெட்டீரியல்ஸ்னால கார்வ் பண்ணப்பட்டு இந்த பீம்ஸ் அண்ட் பில்லர்ஸ் அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய விமானம் அப்படின்றது பிரமிடல் இன் ஷேப்பில் வந்து இருக்குது. அண்ட் இது எல்லாமே லைட் வெயிட்டான போரஸ் பிரிக்ஸால் கட்டப்பட்டிருக்கிறதுனால இந்த ரூஃப் ஸ்ட்ரக்சர்ஸுடைய வெயிட் அப்படின்றத ரெடியூஸ் பண்ணுது. இந்த லைட் வெயிட் போரஸ் பிரிக்ஸ் அப்படின்றத ஃப்ளோட்டிங் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெம்பிள் இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் ரீஜனல் டான்ஸ் கஸ்டம்ஸ் எப்படி இருந்திருக்கு அண்ட் காக்காத்தியனுடைய கல்ச்சர் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இந்த இமேஜஸில் பார்க்குற எல்லாமே வந்து இந்த ராமப்பா அப்படின்ற டெம்பிள் தான். காக்காத்தியா பில்ட் வாட்டர் ரிசர்வேரான ராமப்பா செருவு அப்படின்றதனுடைய ஷோர்ஸ்க்கு பக்கத்துலையும் அண்ட் நிறைய அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்ட்ஸ்க்கு மத்தியிலையும் ஒரு ஃபாரஸ்டட் ஏரியாவினுடைய ஃபுட் ஹில்ஸில் இந்த டெம்பிள் அப்படின்றது லொக்கேட் ஆயிருக்கு. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா த 40th யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் ஆஃப் இந்தியா தோலவிரா அப்படின்றது ஒரு ஹராப்பன் சிட்டி. இது வந்து குஜராத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ சவுத் ஏஷியாவில் 3rd செஞ்சுரி பிசியிலேருந்து மிட் 2nd மில்லேனியம் பிசி வரைக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த அர்பன் செட்டில்மெண்ட்ஸ்க்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் அண்ட் வெல் ப்ரிசர்வ்டு சைட்டாக வந்து இந்த சிட்டியாக இந்த தோலவிரா அப்படின்ற சிட்டி வந்து இருக்குது. ஸோ இதை டிஸ்கவர் பண்ணது 1968ல். நிறைய யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது இந்த சைட்டில் வந்து காணப்படுது. லைக் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த காலத்திலே தண்ணியை வந்து தேக்கி வைக்கிறதற்கு எந்த மாதிரியான சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க அண்ட் மல்டி லேயர்டு டிஃபென்சிவ் மெக்கானிசம்ஸ். இப்போல்லாம் வந்து வால் வந்து நம்ம ஹைட்டாக கட்டுறோம், நிறைய ஸ்க்ரீன்ஸ் போடுறோம், உள்ள நடக்கிறது வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்கா. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் நிறைய டிஃபென்சிவ் மெக்கானிசம்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மல்டி லேயர்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது இருந்திருக்கு. அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டோன் அப்படின்றது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் பரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து காணப்படுது. நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் சச்சஸ் காப்பர், ஷெல், ஸ்டோன் அண்ட் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னால பண்ணப்பட்ட ஜுவல்லரிஸ், டெரகோட்டா, கோல்டு, ஐவரி, இந்த மாதிரியான நிறையா பொருட்கள் வந்து இந்த சைட்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சைட் அப்படின்றது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்றத அடிக்கடி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க. இதுதான் லாஸ்ட்டாக யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து ஆட் பண்ணப்பட்ட ஹெரிட்டேஜ் சைட்.
ஸோ இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸும் எங்கெங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு. மேல பார்த்தோம் அப்படின்னா, கல்கா சிம்லா ரயில்வே, கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க், நந்தா தேவி அண்ட் வேலி ஆஃப் ஃப்ளவர் நேஷனல் பார்க்ஸ். இங்க பார்த்தோம் அப்படின்னா, தி ஆர்க்கிடெக்சரல் ஒர்க் ஆஃப் லீ கார்பசியர், இது வந்து சண்டிகர் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. இங்க டெல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெட் ஃபோர்ட், குதுப் மினார், ஹுமாயூன்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஃபதேபூர் சிக்ரி, தாஜ்மஹால், ஆக்ரா ஃபோர்ட், கியோலடியோ நேஷனல் பார்க். இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஜெய்ப்பூர் சிட்டி, ஜந்தர் மந்தர் ஜெய்ப்பூர், அது ரெண்டுமே இங்க தான் இருக்கு. அண்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஹில் ஃபோர்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். அண்ட் குஜராத்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராணி கி வாவ், தோலவீரா, சிட்டி ஆஃப் அஹ்மதாபாத். அண்ட் இங்க சிக்கிம் பார்த்தோம் அப்படின்னா, கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க். அண்ட் அஸ்ஸாம்னு எடுத்துக்கிட்டோம்னா, கசிரங்கா நேஷனல் பார்க் அண்ட் மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி. அண்ட் இங்க வந்து டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் பீகார் சைடு பார்த்தோம் அப்படின்னா, நாலந்தா போத்கயா அப்படின்றது. வெஸ்ட் பெங்கால்ல சுந்தர்பான்ஸ் நேஷனல் பார்க். ஒடிசால வந்து சன் டெம்பிள் கொனார்க். அண்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா, கஜுராவோ, பீம்பெத்கா ராக் ஷெல்டர், சாஞ்சி ஸ்டூபா, இது எல்லாமே மத்திய பிரதேஷ் ரீஜியன்ல வரும். அண்ட் சம்பவனர் பவகாக் அப்படின்றது இங்க இருக்கு. மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டோம்னா, அஜந்தா கேவ்ஸ், எலோரா கேவ்ஸ், த விக்டோரியன் அண்ட் ஆர்ட் டெக்கோ என்செம்பிள் ஆஃப் மும்பை, எலஃபென்டா கேவ், சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ், இது எல்லாமே இங்க லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் தெலங்கானான்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராமப்பா டெம்பிள் அப்படின்றது வரும். கர்நாடகான்னு எடுத்துக்கிட்டோம்னா, பட்டடக்கல், ஹம்பி, சர்ச்சஸ் அண்ட் கான்வென்ட்ஸ் ஆஃப் கோவா. அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது மகாராஷ்டிரா பகுதியிலிருந்தே தொடருது. ஸோ சத்யத்ரி அப்படின்ற பிளேஸ் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே கர்நாடகாலையும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் நீல்கிரி அப்படின்றதுலையும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. கேரளாலையும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்றதுனால நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இது கண்டினியூ ஆகி வருது. அண்ட் இங்கே தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, நீல்கிரி மவுண்டெயின் ரயில்வே, சோலா டெம்பிள்ஸ், மகாபலிபுரம், இது எல்லாமே வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் இன் இந்தியாவாக காணப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in the other session. Until then, take care and bye-bye.